வணக்கம் தோழர்களே. பறவைகள் என்றாலே கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேற்று விவசாய நிலத்தில் ஏர் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ பார்க்குற அந்த குட்டானெலாம் மாடு கட்டி வச்சுருந்தேன். நேற்று தான் 2 மாட்டை கட்டி வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையில் அந்த கயிறை எடுத்துகிட்டு வேறு இடத்துல மாற்றி கட்டலான்னு வந்தேன். அப்போ தான் இந்த குருவியோட கூட்டை பார்த்தேன். நீங்களும் பாருங்கள். கூடு கிடையாது, வெட்ட வெளியில் இந்த குருவி பாருங்க அங்கே தான் கத்திட்டுருக்கு. தூரமாக எங்களை பார்த்தோன்னே எட்ட போயிடுச்சு. அங்கே பாருங்க, தெரியுதுங்களா? இப்போ அந்த குருவி கூட்டை நான் பார்க்குறேன். பாருங்கள், இப்போ காமிக்க போகிறேன். அந்த குருவி குஞ்சு அங்கே கொஞ்சம் தூரமாக போயிருக்கு. இங்கே பாருங்கள், வெட்ட வெளியில் காலையில் பார்த்துங்க 2 குஞ்சு இருந்தது, ஒரு முட்டியாகவே இருந்தது. இப்போ பொரிச்சிருச்சிங்க. இங்கே பாருங்கள், நான் காலையில் பார்த்தேன்னு சொன்னேன்ல, இதுதான். இங்கே பாருங்க, கூடு கட்டில் நிலத்தில் புல்வெளியில் நடுவே. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? இப்போ தான் காலையில் பார்த்துட்டு முட்டியாகவே இருந்தது, இப்போ குஞ்சு பொரிச்சிருக்கு. ஓகேங்களா? அவங்க அம்மா தூரத்தில் இருந்து கத்திகிட்ருக்கு, எங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குட்டானை ஓட்ட போகிறது கிடையாது. தமிழர்கள் நாங்கள் உயிர்மை நேயவாதிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குருவிக்காக இந்த குட்டானே நாங்கள் ஓட்ட போகிறோம். விவசாயம் பண்ண போகிறதில்ல. அந்த குருவி பறந்து போகிற வரைக்கும் நாங்கள் இந்த குட்டானை ஓட்ட போகிறதில்ல. ஏன்னா ஓட்டிட்டா அது எப்படி அந்த இடத்துல வராது திரும்பியும். நன்றி தோழர்களே.